ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். மற்ற கோள்களுக்கு இல்லாத ஒரு வளையம் சனியில் இருப்பதால் அதை ஒரு ஊனகிரகம் முடவன் என்றார்கள். அதனால் சனி ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் பொதுவாகவே எல்லோரும் அச்சப்படுகிறார்கள். ஒரு 12 வயசுலேருந்து 16 வயசு உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பாலுணர்வு வன்புணர்வு வரும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் சென்னை, தமிழ்நாடு ஆண் பெண்கள் இருவருக்குமே காம இச்சைகள் அதிகமாக மூளையில் பதிவாகும். எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் விட்டா கூட அங்கே ஒரு சைல்டு அபியூஸ் நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. கள்ளக்காதல் இந்த நேரத்தில் நிறைய தலைவிரித்தாடும். அதனால் கள்ளக்காதல் கொலைகளும் நிறைய இந்த நேரத்தில் நடக்கும். முறை தவறிய காமம், உறவு தவறிய காமம் தலைவிரித்தாடும். சென்னை, தமிழ்நாடு, இந்தியா மாது வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். பிற அரசியல் தலைவர்கள் தாக்கப்படலாம். அதில் சில பேர் உயிரிழக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 20 அக்டோபர் 2024 இருந்து 31 டிசம்பர் 2024 வரலும் சென்னைக்கு பெரிய புயல் ஆபத்து இருக்கு. அதை முதல்ல சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு புயலை பார்த்துட்டோம். 80 சென்டிமீட்டர் சென்னையில் மழை பெய்வதற்கு 100க்கு 90% வாய்ப்புண்டு. இப்படி 3 முறை நான் சொல்றேன்னா அது 100% நடக்கும்னு அர்த்தம். அப்படியே 2023 நம்ம அழகாக கடந்து நிறைவுக்கு வந்துட்டோம். ஆமாம், 2024 நம்ம போக போகிறோம் அப்படின்னா பொதுவாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பொது பலன்களாக இந்த நாட்டை பற்றி, ஸ்டேட்டை பற்றி எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை. கண்டிப்பாக. ஸோ அதை நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். நிச்சயமா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல் கட்டமாக இந்த 2024 பொது பலன்கள்லாம் என்ன சார் சொல்லி இப்போ நான் 1 by 1 நம்முடைய ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாகவே நாணயத்தின் இரு பக்கங்கள்னு நம்ம சொல்லுவோம். அந்த இரு பக்கங்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தால்தான் நமக்கு அது செல்லும் நாணயம். ஒரு பக்கம் மட்டும் அச்சடிக்கப்பட்டிருந்தால் செல்லா காசுன்னு சொல்லிடுவோம். அப்படி முதலில் கணிதம் தோன்றியதே ஜோதிடத்துக்காக தான். அது ஆரியபட்டர் உருவாக்கினார். அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு, ஏன்னா ஜோதிடம் என்பது கணிதம், ஜோதிடத்துக்காகத்தான் கணிதமே ஏற்பட்டது. அதுதான் நம்ம 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி என்ற தசவித கணித, அந்த தசவித கணிதத்தை ஆரியபட்டர் உருவாக்குனாரு. அவர் ஜோதிஷத்தில் பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதனால் ஜோதிடத்துக்காக தான் கணிதம் தோன்றியது. அந்த கணிதம் தான், அந்த தசமவித கணிதத்தை வச்சு தான் ஐன்ஸ்டைனாலேயே அணுகுண்டு தயாரிக்க முடிச்சு. ஃபர்ஸ்ட் நியூமராலஜிக்கு வந்துடுவோம். 1/1/2024 என்பது நாம் எப்பவுமே இந்த 1 எடுத்துக்கூடாது. அது எல்லா ஆண்டுகளுக்குமே 1 வரும். ஆனால் 2024 நீங்கள் கூட்டினால் 2 + 0 + 24 அப்படின்னா 8 வருது. பொதுவாகவே 8 என்றாலே எல்லாரும் நடுங்குவார்கள். ஆமாம், யாருக்குமே அது ஜாதி, மத, இனம், மொழி பேதம் இல்லாமல் 8னாலே ஒரு அச்சம் உண்டு. காரணம் என்னவென்றால், இப்போது வானிலை ஆய்வு மையம்னு ஒன்று உண்டு. அவங்க சில ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் தற்போது நம்ம மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்களே எங்களுக்கு 20 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்லி 95 சென்டிமீட்டர் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க, நவீன கருவிகள் வாங்குறாங்க, விஞ்ஞானிகளை கொண்டு ஆய்வு செய்கிறாங்க. அதுவே துளிதம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிடத்தில் மக்கள் துளிதத்தை எதிர்பார்ப்பது எந்த வகையிலுமே ஏற்புடையதல்ல, எந்த வகையிலுமே அது சரியான ஒரு பார்வை அல்ல. அப்போது இந்த மகரிஷ் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை அறிவியல் கோட்பாடு உண்டு. இல்லாமல் ஜோதிஷத்தையும் உரைக்க முடியாது. இந்த 2024 என்பது சனி. அந்த வகையில் சனி என்பது ஜோதிஷத்திலே அந்த சனியிடமிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சு என்ன என்ற கதிர்வீச்சு என்றால், மனிதனுடைய மூளையில் செயல்திறனை குறைக்கும் கதிர்வீச்சு வருகிறது. அந்த மேரிஷ் என்கின்ற ஒரு நச்சு புகை சனி கிரகத்திடமிருந்து வருகிறது. ஒரு மந்த நிலை. ஒரு மந்த நிலை. அந்த சனிக்கோளிடமிருந்து வரக்கூடிய மேரிஷ் புகை என்பது மனிதனுடைய செயலாற்றலை குறைக்கிறது. இப்போ 6 விரல் இருந்தாலும் ஹேண்டிகேப் தான், 4 விரல் இருந்தாலும் மாற்றுத்திறனாளி தான். ஸோ அதனால் மற்ற கோள்களுக்கு இல்லாத ஒரு வளையம் சனியில் இருப்பதால் அதை ஒரு ஊனகிரகம் முடவன் என்றார்கள். அதனால் சனி ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் பொதுவாகவே எல்லோரும் அச்சப்படுகிறார்கள். ஆனால் உழைப்பு என்ற ஒரு விஷயமே இல்லை என்றால் நீங்கள் எந்த துறையிலுமே சாதிக்க முடியாது. நீங்கள் கணித துறையிலும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் உழைப்பு தேவை.
மற்ற எல்லோரையும் விட முதலமைச்சர் குறைவாக தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் 31 மாவட்டங்களையும் பார்க்க முடியும். அதனால இந்த சனி அடிப்படையில் ஆட்சியாக இருப்பதால் இந்த ஆண்டு எல்லோருக்குமே உழைப்பு அதிகமாகும். இப்போ உழைக்கிறதுக்கு அச்சப்படுறவங்க தான் இந்த ஆண்டு பயப்படணும். ஐயோ நான் சோம்பேறியாச்சே, நான் வாழைப்பழ சோம்பேறியாச்சே, இந்த ஆண்டு என்னை உழைக்க வச்சிருமான்றவங்களுக்கு வேணா அச்சம் வரலாமே தவிர, உழைப்பதற்கு நான் சலிக்காதவன், நான் உழைத்து நான் இறப்பதற்குள் நான் என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் வருஷன் சொல்றேன். இது ஒரு ஜாக்பாட். ஏன்னா உழைச்சாதானே நீங்க உங்களுடைய ஆசைகள், மனிதனுக்கு பல ஆசைகள் இருக்கு, நவரசங்கள். நவரச ஆசையை நீங்க தீர்த்துக்கணும்னா கூட, ஒரு பொண்ணை போய் காதலிக்கணும்னா கூட உழைப்பு வேணும் இல்ல, தினம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும் இல்ல, 6 மாசமாவது போய் நிக்கணும் இல்ல, இல்லையா? நம்ம மட்டும் தான் சார் உழைப்பு செய்யறோம், அவங்க உழைப்பே செய்ய மாட்டாங்க. ஆனா அது மட்டும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுதான் பெண்ணின் மன இயல்பு. அவங்க நமக்காக உழைச்சாங்கன்னா நம்ம அவங்களை சந்தேகப்பட்டுருவோம், இது நல்ல பொண்ணா இல்லையான்னு. ஏன்னா பெண்மை, அதனால தான் மென்மைன்னு வச்சாங்க. ஸோ ஒரு பெண்ணை நீங்கள் கரெக்ட் பண்ணி காதலிக்கணும்னா கூட 6 மாதம் உழைப்பு போட்டாகணும், பரிதாபமாக நிற்கணும், போகும்போது வரும்போது தேவதையை கண்டேன்னு ஒரு சாங் போட்டால் பரிதாபமாக நின்னா தான் அந்த பொண்ணு நம்மள 6வது மாதமாவது வாங்க தம்பி என்ன வேணும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதனால் உழைத்து நான் முன்னேறி என் வாழ்க்கையின் லட்சியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று யார் ஒருவர் விரும்புகிறாரோ அவருக்கு இது பொற்காலமான ஆண்டு. இது நியூமராலஜி ரீதியாக. அதே மாதிரி யாரெல்லாம் 8ஆம் தேதியில் பிறந்தார்களோ, 17ஆம் தேதியில் பிறந்தார்களோ, 26ஆம் தேதியில் பிறந்தார்களோ அவர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். மேலும் சனியினுடைய நட்பு கிரகமான 5ஆம் நம்பரிலே பிறந்தவர்களுக்கு, 6ஆம் நம்பரிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனிக்கு சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். அதனால் கூட்டுத்தொகை 5ஆம் தேதி பிறந்தவங்க, 14ஆம் தேதி பிறந்தவங்க, 23ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 14ஆம் தேதி பிறந்தவங்க, 15ஆம் தேதி பிறந்தவங்க 23, பிறகு 15ஆம் தேதி 6, பிறகு 24ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க எல்லாருக்குமே 6ஆம் தேதி, குறிப்பாக 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றவர்களுக்கு அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசா புக்தி அந்தரங்கள் போனால் அவங்க நல்லா இருக்கும். இப்போ உலகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான சில பலன்களை சொல்கிறேன். வருகின்ற 5 பிப்ரவரி 2024 முதல் 15 மார்ச் 2024 வரை தென்மேற்கு, தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு திசை, அதே போல் இந்தியாவிற்கு தென்மேற்கு திசை, அதே போல் உலகத்திற்கு தென்மேற்கு திசையில் பொருள் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பொறியாளர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ஆண்டு கிடைக்கும். நிறைய பொறியாளர்கள் இந்த ஆண்டு கல்வியை முடித்துவிட்டு நல்ல பொறியாளருடைய அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்ஜினியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மெரைன் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய அந்த ஷிப்பிங், அந்த தொழிலுக்காக நிறைய பேர் இந்த காலம் காத்திருக்கலாம். நிறைய பேர் படிப்பு படிச்சுட்டு வேலை கிடைக்கலையே, எனக்கு ஷிப்பு கேப்டன் ஆக முடியல, அசிஸ்டன்ட் கேப்டன் ஆக முடியலன்றவங்களுக்குலாம் அது கிடைக்கும். பிறகு செங்கல் சூளை வியாபாரம், அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்டுமான தொழில் உள்ளவங்க, மேலும் செங்கல் விலை இந்த காலகட்டத்தில் கணிசமாக குறைக்கப்படும். நிறைய கட்டுமானங்கள் விற்காம பில்டர்லாம் பாவம் தவிச்சிருப்பாங்க சென்னையில், அவங்களுக்கெல்லாம் விற்கும். அதே போல் தமிழ்நாட்டில், அதே போல் இந்தியாவில், அதே போல் உலகமெங்குமே. குறிப்பாக காவல்துறை இதுவரையிலும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த, காவல்துறை பணியாளர்கள் இதுவரை அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த நன்மைகள், அவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு விதமான அரசாங்க பெனிஃபிட் அது கிடைக்கும். அதே போல் தமிழ்நாடு, பிறகு இந்தியாவில் இராணுவ தளவாடங்கள் நிறைய வாங்கப்படும். இராணுவ கட்டமைப்பு பலப்படுத்தப்படும். இந்தியாவுடைய இராணுவ கட்டமைப்பு பலப்படுத்தப்படும். அப்போ போர் அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கும்? போர் அச்சுறுத்தல் இருக்காது, டிஃபென்ஸ் இருக்கும். டிஃபென்ஸுக்காக ஒரு பெரிய நிதியை ஒதுக்குவாங்க இந்தியாவில். அதன் மூலமாக டிஃபென்ஸை இன்னும் நவீனப்படுத்துவாங்க. போர் கருவிகள் வாங்கப்படும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது வரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024 இந்த காலகட்டம் பெண் பிள்ளைகளை ரொம்ப அதாவது வயது வந்த பெண் பிள்ளைகள், ஒரு 12 வயசுலேருந்து 16 வயசு உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பால் உணர்வு, வன்புணர்வு வரும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் சென்னை, தமிழ்நாடு ஆண் பெண்கள் இருவருக்குமே காம இச்சைகள் அதிகமாக மூளையில் பதிவாகும். அதனால் எந்த நேரத்தில் என்ன ஒரு பிழையை செய்து விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கும். அதனால் பெண் பிள்ளைகளை ஜாகிரதையாக இந்த காலகட்டத்தில் பாதுகாத்துக்கணும். எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் விட்டால் கூட அங்கே ஒரு சைல்டு அப்யூஸ் நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு.
கள்ளக்காதல் இந்த நேரத்தில் நிறைய தலைவிரித்தாடும். அதனால் கள்ளக்காதல் கொலைகளும் நிறைய இந்த நேரத்தில் நடக்கும். இவ்வளவு நாள் கணவன்மார்கள் கள்ளக்காதலியை வந்து நம்ம வந்து அவங்க வந்து பேரை பற்றின வந்து ரகசியங்கள் இப்போ தெரியும். ஒரு விதத்தில் நல்ல காலம் தான் ஒரு வகையில் வந்து. ஆமாம், ஆனால் அந்த அது தெரிஞ்சு அவர் பாதுகாத்துக்கணும் இல்லை. அவர் தூங்கிட்டு இருந்தோன்னா துணியை வச்சு அமைக்கிட்டாங்கன்னா அதுவும் சிக்கல் இல்லை. அதனால் அவங்களாம் இப்போ கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கள்ளக்காதல் கை கூடி மறு திருமணமும் ஆகிடும். ஆக மொத்தத்தில் சொல்ல போனா முறையற்ற காமம், அவ்வளவுதான். முறை தவறிய காமம், உறவு தவறிய காமம் தலைவிரித்தாடும் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அதுவும் குறிப்பா சென்னையில வடமேற்கு திசை. சென்னைன்னு சொன்னா வடமேற்கு சென்னையில் அதிகமா இருக்கும். தமிழ்நாடுனாலும் வடமேற்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கும். இந்தியானாலும் வடமேற்கு மாநிலங்கள் அதிகமா இருக்கும். அப்படி வச்சுக்கணும். ஆமா, இப்போ சென்னை வடமேற்குனா எந்த இடம் சார் வரும்? சும்மா வட சென்னை, வட சென்னை, மேற்கு மாம்பலம். இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்தது உங்களுக்கு 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 நம்முடைய தமிழ்நாட்டில் வடமேற்கு மாவட்டத்தில், நம்முடைய இந்தியாவில் வடமேற்கு மாநிலத்தில், நம்முடைய உலக அளவில் வடமேற்கு நாடுகளில் போர் மூலம் அபாயம் ஏற்படும். தமிழ்நாடாக இருந்தாக்கா ஜாதிய வன்முறைகள், ஜாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், இதன் மூலமாக கட்டுக்கடங்காமல் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே துப்பாக்கிச் சூடை கூட நடத்தினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது ஒரு மிகவும் வந்து ஆபத்தான காலம். கிட்டத்தட்ட 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 இந்த நேரத்தில் ரவுடிசம் கை ஓங்கும். தமிழ்நாட்டில் சென்னையிலையும் ஓங்கும். யாரெல்லாம் ஸ்கெட்சு போட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்களோ பிரபல ரவுடிகள், இந்த நேரத்தில் தூக்குவாங்க. இப்போ இந்த கேட்டு இந்த பதிவை காவல்துறை அலர்ட்டாக இருக்கணும். அந்த என்கவுண்டர்ஸ்லாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை. என்கவுண்டர் நடந்தால் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு. ரவுடிகள் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா, ரவுடிகள் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல, இந்த வியாபாரியை தூக்கணும், நம்ம தூக்கி கடத்தி நம்ம இவர்கிட்ட பணம் வாங்கணும், ஆமாம் இவரை கொண்டு போய் நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணணும், ஆமாம் இல்லை அவங்களுக்கும் வந்து அப்பப்போ ஆர்டர் போகும். எல்லா தொழிலுக்கும் ஆர்டர் போகல. அவங்ககிட்ட போய் யாராவது ஒரு பணம் கொடுத்துருப்பாங்களே, சார் இவரை போட்டு தரணும் சார் அப்படின்னு எப்பயோ சொல்லியிருப்பாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் அந்த ரவுடி மூலையில் போய் இந்த கோல் சொல்லும், ஏய் இப்போ ஃபோனை போட்டு ரைட் கொடு 2 கோடி போட்டுறேன். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரெல்லாம் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட், குறிப்பாக இந்த ரவுடிசம் வந்து கொலைகள் ரியல் எஸ்டேட்டில் தான் அதிகமாக நடக்கும். அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் யாரெல்லாம் லிட்டிகேஷன் லேண்டு வச்சுக்கிட்டு ஏற்கனவே நீங்கள் கைகலப்பில் ஈடுபட்டீங்களோ அவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் கட்ட பஞ்சாயத்து நடக்கும், சட்ட பஞ்சாயத்து நடக்காது. நோயாளிகளாக இருந்தாங்கன்னா பைபாஸ் சர்ஜரி, நிறைய கருச்சிதைவுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். இந்த கருச்சிதைகள் 15 மார்ச் 2024 23 ஏப்ரல் 2024 வரலும் கருச்சிதைகள் ஏற்படும். அப்போ அது மருத்துவமனைகளுக்கு நல்ல நிலை. அது மருத்துவமனைகள் நல்லது தானே. ஆமாம், பணம் வருது இல்லை, பணம் வருது, உண்மைதான். அவங்களுக்கு வந்து அந்த தொழிலுக்கு அந்த காலம், அந்த தொழில் நல்லது. அதே மாதிரி சர்ஜன்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா, பத்மபூஷன் அந்த மாதிரி விருதுகள் கூட வந்து மருத்துவத்துறைக்கு கிடைக்கும். நீண்ட நாள் மருத்துவத்துறையில் வந்து அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த டைமில் அவங்களுக்கு போய் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்காத மருத்துவர்களுக்கு, அரசு மருத்துவர்களுக்குலாம் இப்போ அங்கீகாரம் கிடைக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 30 மார்ச் 2024 முதல் 24 ஏப்ரல் 2024 கலைத்துறை ஏற்றம் பெறும். சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். ஆடை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நல்லா இருக்கும். தோல் பதனிடும் வியாபாரம் நல்லா இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரலாறு காணாத டாஸ்மாகில் லாபம் கிடைக்கும். டாஸ்மாக் வருமானம் வந்து எகிரும். இந்த வருஷத்தினுடைய மொத்த வருமானத்தை விட ₹1 அதிகமாக நான் சொல்கிற 30 மார்ச் 2024 24 ஏப்ரல் 2024 இருக்கு. நீங்கள் இதை போய் வந்து செக் பண்ணிக்கலாம். நிச்சயமாக குடிமகன்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமாம், அது வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து புது டிசைனில் வந்து பாட்டில்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க. ஏற்கனவே சொன்னார் இல்லையா ஒரு அமைச்சர், நாங்கள் இப்போ பேக்கெட்டில் விட போகிறோம். குடிமகன்களுக்கு வந்து சில 60, 90, 30 அந்த மாதிரி கூட வந்து அவங்களுக்கு வந்து எளிமையாக புதுமையான விஷயங்கள், புதுமையாக அந்த ஃபாரின்லாம் குடிப்பாங்களே சின்ன, அப்படி திறந்து சக்குன்னு அப்படி குடிச்சிட்டு அப்படியே வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு செய்யணும் இல்லை. குடிமக்கள் தானே நம்ம நாட்டின் வந்து தூண்களாக இருக்கிறாங்க. ஜனநாயகத்தின் 5வது தூணாக அவங்க இருக்காங்க இல்லையா. 4 தூணு, நீங்கள் பத்திரிகை துறை ஒரு தூணு, அவங்க 5வது தூணாக நம்மளுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்கிறாங்கல்ல. நடு தூண் அவங்க சென்டரில் வராங்க. அவங்க தான் அதுதான் என்ன சொல்லுவாங்க, அதுதான் அந்த கோவிலில் துவஜஸ்தம்பம். அந்த துவஜஸ்தம்பமே அவங்க தான். அவங்க இல்லைன்னு வச்சுக்கிங்க, எந்த ஃப்ரீபீஸும் அரசாங்கம் அறிவிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு இந்த வெள்ளைக்கார மாதிரி நம்மளும் சரி, எத்தனை நாள் தான் நம்மளும் பாக்கெட் எப்படி குடிச்சிக்கிறது. அப்படி ஸ்டைலாக ஒரு பாட்டில் இருந்ததுன்னா 30ல்
அது பார்க்கறதுக்கும் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு குடிச்சா ஒரு மதிப்பாக இருக்கும். மாஸ்டர்ல கூட விஜய் யூஸ் பண்ணாரு சார் அந்த மாதிரிலாம் இந்த அரசாங்கம் யோசிக்கும். அதுக்கு சில விஞ்ஞான குழுக்களை வச்சு விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை செஞ்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஏற்றம் பெறுவார்கள். நிறைய மிஸ் கேரளா, நிறைய மிஸ் சென்னை, நிறைய வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மிஸ்ன்ற அழகிகள் உருவாவாங்க. அந்த அழகிகள் தேர்ந்தெடுக்கிறது கலைத்துறையில் கூட பெண்கள் வந்து பெண் நடிகைகள் நடிக்கும் படம்லாம் இந்த டைமில் நிறைய ஓடும். அப்போ இன்னொரு புது லேடி சூப்பர் ஸ்டார் வரலாம். இந்த நேரத்தில் வந்து உதயமாவர் ஒரு பொண்ணு பிற்காலத்தின் தமனாக மாறலாம். பிற்காலத்தினுடைய இளைஞர்களுடைய கனவை தொலைக்கும் கனவு கன்னியாக மாறலாம். பல பேரை தேவதாசாய்க்கு விடலாம். அந்த மாதிரியான அழகான பெண்கள் இந்த டைமில் வந்து உருவாகுவாங்க. அதே மாதிரி காதல் கை கூடாதவங்களுக்கு காதல் கை கொடுத்து, ஏற்கனவே காதல் கை கொண்டவங்களுக்கு ரெண்டாவது காதல் கை கொண்டுன்ற யோகம் ஜாதகத்தில் இருந்து அவங்களுக்கு கை கொடுத்து. ஒரே கல்ல ரெண்டு. ஏன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும் இல்லை, ஒரே மூஞ்சை தொடர்ந்து பார்க்க முடியாது இல்லை, கொஞ்சம் வெரைட்டிஸ் தேவைப்படுது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம்னா நமக்கு தேவையான உணவுகளை பரிமாறுற மாதிரி அதுவும் நடக்குது. மொத்தத்தில் அபிலாஷை பூர்த்தியாவது மாது வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா அவங்களும் வந்து உழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல வருமான பெருக்கம் இந்த காலத்தில் இருக்குது. எப்போ 30 மார்ச் 2024 24 ஏப்ரல் 2024 இது அற்புதமான பலன். பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா 1 மே 2024 31 டிசம்பர் 2024 இந்த பீரியடு வந்து தமிழகம், இந்தியா, உலகத்தினுடைய பொருளாதார உற்பத்தி மிக சிறப்பாக இருக்கும். நாணய மதிப்பு, அமெரிக்க நாணய மதிப்பு இந்த நேரத்தில் ஏறும். அதன் வாயிலாக கடந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகள் இருந்து அரசாங்கம் மீண்டெழும். இப்போ நமக்கு வந்த மிச்சாங்கு புயலிருந்து நம்ம தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டது பாருங்க. அந்த மாவட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம்லாம் சமநிலைக்கு வரும். பழைய நிலைக்கு மீண்டு திரும்பி வந்து அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அவங்கவுங்க குடும்பங்களுக்கு தேவையான பொருளாதார தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் இருக்கும். அதுதான் 1/5/2024 முதல் 31 டிசம்பர் 2024 வரலுமான பலன். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு, சென்னை, இந்தியா, உலகத்துக்கு. அங்கிருந்து இங்கே வந்தீங்கன்னா 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 இந்த காலகட்டம் என்பது இந்த உழைப்பை மட்டுமே நம்பி இருக்காங்க பாருங்க, மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள். அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். பிறகு தேர்ட் ஜெண்டர்னு சொல்கிறோம் இல்லை, 3ஆம் பாலினத்தவர்கள், அவங்கள் நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடம் எதிர்பார்த்திருந்த சலுகைகள், அரசாங்க சலுகைகள், வேலை வாய்ப்புகள், அதெல்லாம் இந்த நேரத்தில் தேர்ட் ஜெண்டரை பற்றி வந்து அரசாங்கம் சில ஜியோவை பாஸ் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு இவ்வளோ நாள் போராடின விஷயங்கள் கிடைக்கும். ஒரு விலக்கெரியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு விலக்கெரியும். அதே மாதிரி உழைப்பாளர்களுடைய உழைப்பின் மூலமாக நம்முடைய தமிழ்நாடு, இந்தியாவுடைய ஜிடிபி ரேட் உயரும், உலகத்தினுடைய ஜிடிபி ரேட் உலகும். ஆக உலகம் முழுக்கும் உழைப்பை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய அடிமட்ட உழைப்பாளர்கள், மூட்டை தூக்குபவர்கள், சுமை தூக்குபவர்கள், இவங்க வாழ்க்கையில் அதே மாதிரி பிடபிள்யூடி, அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த பிடபிள்யூடி தமிழ்நாட்டில் வந்து வந்த மழை, சென்னையில் வந்த மழைக்காக வேலை செஞ்சாங்களே தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல போனஸு, சலுகைகள், அரசாங்கம் இந்த வெள்ளத்துக்காக உழைச்சதுக்காக அவங்களுக்கு சன்மானம், அவங்களுக்கு ஒரு தக்க விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உலகத்துக்கே இந்த நேரத்தில் வந்து உழைப்பு 1க்கு 3 மடங்கு உழைப்பு கூடும். அங்கிருந்து வந்தால் 8/10/2024 31 டிசம்பர் 2024 இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த காலகட்டம் என்பது அமெரிக்க டாலர் மதிப்பு வந்து வீழ்ச்சி பெறும். அதனால் வந்து இந்தியாவில் அந்த தாக்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கு அதிகாரம் உண்டு. குறிப்பாகவே வங்கிகள் எல்லாமே வாரா கடன்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொதுவாக பொதுத்துறை வங்கிகள் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் போய் லாக் ஆகிற டைம் 8/10/2024 முதல் உங்களுக்கு 31 டிசம்பர் 2024 வரலுமே பணத்தை மூலதனமாக வைத்து வட்டி வியாபாரம் செய்பவர்கள், ஸ்பெகுலேஷன் செய்பவர்கள், தங்கம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு இந்த நேரத்தில் வந்து விலை உயரும். அதனால திருமணத்துக்கு தங்கம் வாங்கணும்னா இந்த காலத்துக்கு முன்னாடியே வாங்கி சேமிக்கிறது நல்லது. அந்த காலம்தான் 8/10/2024 31 டிசம்பர் 2024 வரலும் தங்கம் விலை உயரும். அதனால அதுக்கு முன்னாடியே தங்கத்தை வாங்கி சேமிக்கலாம். அங்கிருந்து வந்தோம்னா நம்ம 20 அக்டோபர் 2024 31 டிசம்பர் 2024 இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டம் தீவிரவாதிகளுடைய கை ஓங்கி நம்முடைய இந்திய இராணுவத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி நம்முடைய தமிழகத்திலையும் வட மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வட மாவட்டங்களில் தீவிரவாத தாக்குதலிலிருந்து ஏற்படுறதுக்கு அதிகாரம் உண்டு.
அதனால் ஒரு சலசலப்பு தமிழ்நாட்டிலும் ஏற்படும், இந்தியாவிலும் ஏற்படும். பிற அரசியல் தலைவர்கள் தாக்கப்படலாம். தீவிரவாத தாக்குதலால் இந்தியாவில் வட மாநிலங்களில் அரசியல்வாதிகள் தாக்கப்படலாம். அதில் சில பேர் உயிரிழக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் இதை பதிவை பார்த்து இந்திய ராணுவம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கிரைம் ரேஷியோ அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில். இந்த 20/10/2024 இருந்து 31 டிசம்பர் 2024 கிரைம் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இன்னொன்று மீண்டும் சொல்கின்றேன், 20 அக்டோபர் 2024 இருந்து 31 டிசம்பர் 2024 வரலும் சென்னைக்கு பெரிய புயல் ஆபத்து இருக்கு. அதை முதல்ல சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு புயலை பார்த்துட்டோம். இந்த 2023 டிசம்பரில் வந்த புயல் நமக்கு இந்த மழையின் பாதிப்பு 40 சென்டிமீட்டர் வரலாறு காணாதுன்னு சொல்றாங்க. அடுத்த 2024 அக்டோபர் மாதம் 20 31 டிசம்பர் 24க்குள்ள 80 சென்டிமீட்டர் சென்னையில் மழை பெய்வதற்கு 100% வாய்ப்புண்டு. இப்படி 3 முறை நான் சொல்கிறேன்னா அது 100% நடக்கும்னு அர்த்தம். அதனால் இந்த பதிவை பார்த்து நம்முடைய தமிழக அரசாங்கம் சென்னை மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதுக்கு முன்னாடியே ஏரிகள், கண்மாய்கள் தூர்வாரி தண்ணீர் போவதற்கான வழிமுறைகளை செய்து வைத்தால் சென்னை தப்பிக்கும். இல்லை என்றால் சென்னை மூழ்கும் அபாயம் இருக்கிறது. அது 20 அக்டோபர் 2024 முதல் 31 டிசம்பர் 2024 வரை. இதுதான் ஆங்கில புத்தாண்டுக்கான பொது பலன்கள். நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்க சிறப்புக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.